36 தடவ அத பண்ணாரு. கல்யாணமான பொண்ணு கூட ஜிவி பிரகாஷ். லீலைகள சொன்ன பிரபலம். யுவன் சங்கர் ராஜா, ஏ.ஆர். ரஹ்மான் மாதிரியே சின்ன வயசுலயே தமிழ் சினிமாவுல இசையமைப்பாளரா அறிமுகமானவரு ஜிவி பிரகாஷ். ஜிவி பிரகாஷ் தன்னோட 17வது வயசுலயே தமிழ் சினிமாவுல முதல் படத்துக்கு இசையமைச்சுட்டாரு. அவரு இசையமைச்ச வெயில் படத்தோட பாடல்கள், அப்போ 2 பாடல்கள் ரொம்ப பெரிய அளவுல வெற்றியை கொடுத்தது. அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு இசையமைப்பாளரா மாறி இருந்தாரு ஜிவி பிரகாஷ். தொடர்ந்து ஜிவி பிரகாஷ் நடிக்கக்கூடிய படங்களுக்கு வரவேற்புகள் கிடைக்க ஆரம்பிச்சது. த்ரிஷா இல்லனா நயன்தாரா படத்தின் மூலமா நடிகரா அறிமுகமானாரு ஜிவி பிரகாஷ். இப்ப வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் இசையிலயும் ஆர்வம் காட்டிட்டு வராரு. பெரும்பாலும் ஜிவி பிரகாஷ் நடிக்கக்கூடிய படங்கள விட இசையமைக்கக்கூடிய படங்களுக்கு எக்கச்சக்கமான வரவேற்புகள் இப்பவும் இருந்துட்டு வருது. முக்கியமா தங்கலான் படத்துல ஜிவி பிரகாஷ் இசையமைச்ச பாடல்கள் ரொம்பவுமே நல்ல வரவேற்பு பெற்றுட்டு வருது. அத தொடர்ந்து நடிக்கிறது காட்டிலும் அவரு இசையமைக்கிறதுல ஆர்வம் காட்டுனா தேவல அப்படின்னு ரசிகர்கள் வட்டாரத்துல பேச்சுக்களும் இருந்துட்டு வருது. ஜிவி பிரகாஷ் நடிச்ச படத்திலேயே அதிக விமர்சனத்துக்கு உள்ளான படம் த்ரிஷா இல்லனா நயன்தாரா படம் தான். அந்த படத்துல நிறைய இரட்டை அர்த்த வசனங்களும் ஆபாசமான காட்சிகளும் இருந்துச்சு. இந்த நிலையில இது பத்தி பயில்வான் ரங்கநாதன் ஒரு செய்திய பகிர்ந்திருக்காரு. அதுல அவர் சொல்லும்போது த்ரிஷா இல்லனா நயன்தாரா படத்துல மனிஷா யாதவ் ஜிவி பிரகாஷுக்கு காதலியா நடிச்சிருந்தாங்க. அதுல ஒரு காட்சியில மனிஷா யாதவுக்கு முத்தம் குடுக்குற காட்சி படமாக்கப்பட்டுச்சு. அப்போ ரீடேக் போறேன் அப்படின்னு 36 தடவ அந்த காட்சிய திரும்ப திரும்ப பண்ணாரு ஜிவி பிரகாஷ். அதுதான் முதல்ல ஜிவி பிரகாஷுக்கும் அவர் மனைவிக்கும் இடையில பிரச்சனை வர்றதுக்கு காரணமா அமைஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு பயில்வான் ரங்கநாதன். அது மட்டும் இல்லாம வேணும்னே அத ஜிவி பிரகாஷ் பண்ணாரு அப்படின்னும் சொல்லப்படுது. அதே சமயம் அந்த படம் நடிக்கும்போது மனிஷா யாதவுக்கு கல்யாணம் ஆயிருந்தது. இந்த நிலையில பயில்வான் ரங்கநாதனோட அந்த பேட்டி இப்போ வைரலாக ஆரம்பிச்சிருக்கு. நடிகை கௌரி கிஷன் புதுசா ஒப்பந்தமாயிருக்கக்கூடிய வெப் சீரிஸ் ஒண்ணுல நீச்சல் உடையில நடிக்க சம்மதம் தெரிவிச்சிருக்கிறது ரசிகர்களை வியப்புல ஆழ்த்தியிருக்கு. சினிமாவில் அறிமுகமானப்போ அம்மாஞ்சியா தெரிஞ்ச நடிகை கௌரி கிஷன் அடுத்தடுத்த படங்கள்ல கவர்ச்சியில களமாடுனாங்க. உச்சகட்டமா ஓரின சேர்க்கையாளரா ஆல்பம் பாட்டு ஒண்ணுல நடிச்சு அதிர்வலைகளையும் கிளப்புனாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து நண்பர்கள் கூட சுற்றுலா போயிருந்த அவங்க அங்க நீச்சல் உடையில எடுத்துக்கிட்ட போட்டோஸ இணையத்துல வைரலாக்கி ரசிகர்களோட திரைப்படங்கள்ல குடும்ப குத்துவிளக்கா காட்சி அளிக்கக்கூடிய நடிகை கௌரி கிஷன் இப்படி இணைய பக்கத்துல கவர்ச்சி தேவதையா தெரியறாங்களே அப்படின்னு ரசிகர்கள் நிறைய பேரும் வியந்தாங்க. இந்த நிலையில வெப் சீரிஸ் ஒண்ணுல ஒப்பந்தமாயிருக்கக்கூடிய கௌரி கிஷன் நீச்சல் ட்ரெஸ்ல நடிக்க சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் ரசிகர்களை வாய்ப்பிழக்க வச்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா நீச்சல் ட்ரெஸ் போடுறதுக்கு ஏற்ற உடல்வாகு இப்போ கௌரி கிஷன் கிட்ட இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். உடம்பு ரொம்பவே வெயிட் போட்டு ஆள் அடையாளம் தெரியாம மாறி இருக்கக்கூடிய கௌரி கிஷன் நீச்சல் ட்ரெஸ்ல நடிக்க சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட ரசிகர்கள் இத்தா தண்டி உடம்புக்கு இத்தனோண்டு நீச்சல் ட்ரெஸ் போதுமா அப்படின்னு வாயை பிளந்துட்டு வராங்க. அதே நேரம் அவங்க விரும்பின ஆடைய அணியறதுக்கு உடல் எடையோ வயசோ ஒரு தடையா இருக்க முடியாது அப்படின்னு கௌரி கிஷன் அதை நிரூபிச்சிருக்காங்க. உடம்பு எடை அதிகமா இருக்கிறவங்க நீச்சல் ட்ரெஸ் போடக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு விதியும் கிடையாது. கௌரி கிஷன் அவங்க நினைக்கக்கூடிய விஷயங்களை செய்யறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு. அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கு அப்படின்னு கருத்துக்களையும் பதிவு பண்ணி கௌரி கிஷனுக்கு வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணிட்டு வராங்க ரசிகர்கள்.